மாதிரி இது இந்த புகாரில் பார்த்தீங்கன்னா 1955 1956 ஹதீஸாக இருக்குது. இதில் இன்னொரு கூடுதல் தகவலும் சொல்கிறேன் பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் என்ன நடக்குது அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஃப்தாருடைய நேரம் அசருடைய தொழுகை முடிஞ்சிட்டு இஃப்தாருடைய நேரத்துக்கு நெருக்கமாக இருக்கிறாங்க. நெருக்கமாக வரும்போது மேகமூட்டம் ஆயிடுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்ன பண்ணிட்டாங்க, சஹாபாக்கள் நோன்பு திறந்துட்டாங்க. நோன்பு திறந்ததுக்கப்புறம் பார்க்குறாங்க மேகம் விலகுது, சூரியன் முழுசாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் மேகம் சூழ்ந்த ஒரு நாளில் நாங்கள் நோன்பு திறந்த போது பின்னர் சூரியன் தென்பட்டது அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா புகாரில் 1959 செய்தி. அப்போ அந்த காலத்தில் அதுதான் வழிமுறையாக இருந்துச்சு. அவர்களுக்கு அதை விட்டால் வேற ஆப்ஷன் அவங்ககிட்ட இல்லை. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலையும் விண்கலையிலையும் அவர்கள் என்ன ஆகல, முன்னேறல. இப்போ இன்னைக்கு இதை ஃபாலோ பண்ண முடியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மேகமூட்டம் இருந்ததுன்னா நாங்கள் ஒரு நாளே தள்ளி போடுவோம், பிறை மூட்டம் பிறை தெரியலன்னு சொல்லி ஒரு நாளே தள்ளி போடுறோம்னு சொல்லி இன்றைக்கி சமுதாயத்தில் தள்ளி போடுறாங்கல்ல. அதே மேகமூட்டம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அசருக்கு அப்புறம் மேகமூட்டம் ஆச்சுன்னா நோன்பு திறக்க மாட்டோம். நல்லா தெரியும், இன்னும் 1 மணி நேரம் இருக்குது, ஏன் நம்ம திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திறந்தா நோன்பு முறிஞ்சிருந்தா எல்லாருமே ஃபத்வா கொடுப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் சந்திரனையும் சூரியனையும் அல்லாஹ் ஒரே பர்பஸுக்காகத்தான் படைச்சான். இப்போ சூரியனை நாம் எப்படி வாட்சுக்கு கன்வெர்ட் பண்ணி அதை கால்குலேட் பண்ண கற்றுக்கிட்டோமோ, அதே மாதிரி சந்திரனையும் நாம் என்ன பண்ணணும், கேலண்டருக்கு கன்வெர்ட் பண்ணி, அதை விட இது ஈஸி. ஒரு நாளைவே நாம் ஒரு செகண்டாக பிரிக்க முடியும்னா ஒரு நாளை முடிவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது ஒரு ஈஸியான ஒரு மேட்ரு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த அடிப்படையில் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா உலகம் பூரா இஸ்லாமிய சமுதாயம் ஒரே அடிப்படையில் இருக்கும். இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் பாருங்கள், ஹஜ்ஜத்துல் விதாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்னாங்க. பல ஊர்களை சார்ந்த மக்கள் இருந்தாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, இது துல்லஜுடைய 10வது நாள் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யாருமே அப்ஜெக்ஷன் பண்ணல. இதே நம்ம இப்போ இன்னைக்கு போய் ஹஜ்ஜில் போய் நின்னா இது துல்லஜுடைய 10வது நாள்னா என்ன சொல்லுவோம், இந்தியாக்காரன் என்னம்மா துல்லஜுடைய 8வது நாளும்மா, அமெரிக்காக்காரன் என்னம்மா துல்லஜுடைய 11வது நாளும்மா, ஒருத்தன் என்னம்மா இல்லை துல்லஜுடைய 9வது நாளும்மா. ஒருமித்த ஒரு நாளே நமக்கு கிடையாது. அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பிறை பார்த்தது இந்த வடிவத்தில் இருக்கும்போது இதில் கருத்து வேறுபாடுகள் ரொம்ப கம்மியாக வரும். அப்போ சஹாபாக்கள் எல்லாருமே என்ன சொல்லிக்கிறாங்க, ஒருமித்த கருத்தில் துல்லஜுடைய 10வது நாள் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இதில் இப்போ இவங்க கால்குலேட்டர் போட்டிருக்காங்கல்ல, இந்த ஹிஜ்ரி கமிட்டியை சார்ந்த இந்த சகோதரர்கள், அதில் அவங்க பேக் கால்குலேஷன் பண்ணி எது வரைக்கும் காட்டுறாங்க அப்படின்னா, அந்த மினாவில் நடந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உரை நிகழ்த்தினாங்க இல்லையா, அந்த நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது துல்லஜுடைய 10வது நாள், வெள்ளிக்கிழமை வருது, அந்த வெள்ளிக்கிழமை தான் அந்த நாளுன்னு சொல்லி கரெக்டாக இந்த கால்குலேஷன் அப்படியே ரிவர்ஸில் எடுத்துகிட்டு போனால் பர்ஃபெக்டாக அது போய் மேட்ச் ஆகுது. அந்த அளவுக்கு அது கேலண்டர் துல்லியமாக இருக்குது அப்படிங்கிறதும் இதில் புரிஞ்சிக்க முடியுது. இந்த கேலண்டர் பார்த்தீங்கன்னா கூகுள் ஆப்பில் குரான்ஸ் கேலண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அது கீழே அந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த ஆப்புடைய அந்த இதை கூட லிங்க் பண்ணுறேன். அதை டவுன்லோட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி ப்ளே ஸ்டோரில் இது இருக்குது. அதே மாதிரி அவங்களுடைய வெப்சைட்டும் இருக்குது, ஹிஜ்ரி கமிட்டி அப்படின்னு, ஹிஜ்ரி கேலண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அதுவும் யூடியூப்பில் அந்த ஃபஸ்ட் கமெண்ட்லேயே அது டிஸ்கிரிப்ஷனில் அதையும் போடுறேன். அதுலேயும் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் இருந்ததுன்னா அதை கிளியர் பண்ணிங்க. இது வரைக்குமான விஷயம் பிறை எப்படி பார்த்தோம், என்ன